ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர்னா என்ன, மோட்டார் டிரைவரை எப்படி அர்டினோட இன்டர்ஃபேஸ் பண்ணி மோட்டரை ரன் பண்ண வைக்கிறது, அந்த மோட்டரை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எப்படி ஈஸியாக பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வெறும் சப்ஸ்கிரைப் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிசி மோட்டரை டைரெக்டாக நம்ம அர்டினோ பின்ஸில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மோட்டார் வந்து ரன் ஆகாது. ஏன்னா மோட்டார் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் பார்த்தீங்கன்னா அர்டினோ அவுட்புட்டில் வந்து கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி மோட்டரோட ஸ்பீடு, டைரெக்ஷன்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவில் 4 மோட்டார்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 2 அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவ்ஸ் வந்து கடையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து l293d மோட்டார் டிரைவ் ஷீல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதனால மோட்டார் டிரைவ் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீடியோ சென்டரில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மோட்டார் டிரைவ் ஷீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்டினோவையும் மோட்டார் டிரைவையும் கனெக்ட் பண்ணுறது ஈஸி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் 4 மோட்டார்ஸ் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக 2 சர்வோ, அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளூடூத் மாடல் கனெக்ட் பண்ணோம்னா அது கூடயே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கனெக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா l293d மோட்டார் டிரைவ் ஷீல்டு வந்து தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 மோட்டார், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மோட்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு l293 மோட்டார் டிரைவ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மோட்டார்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா l293d மோட்டார் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மோட்டார் டிரைவ் ஷீல்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அர்டினோ யூனோ போர்டு வந்து தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோட்டார் டிரைவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டிசி மோட்டர் வந்து எடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்ம வந்து ஸ்டெப்பர் மோட்டார் இல்லாட்டி கியர் மோட்டார் இந்த மாதிரி எந்த மோட்டார்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் வந்து அர்டினோட இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வயர்ஸும் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவரை நான் எப்படி அர்டினோ மேலே வச்சிருக்கணும் அதே மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். மோட்டார் டிரைவையும் அர்டினோ இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 13 பின்ஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கணும். மேலே கீழே மாட்டக்கூடாது. இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். மோட்டார் டிரைவர் வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு அர்டினோ கூட. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M3ல வந்து மோட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஒயர்ஸை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயர்ஸை மாற்றி கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து மோட்டார் டிரைவில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு அடாஃப்ரூட் மோட்டார் டிரைவர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடாஃப்ரூட் மோட்டார் டிரைவர் V2ன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணோன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா அடாஃப்ரூட் மோட்டார் டிரைவர் லைப்ரரின்னு இருக்கும். அதை இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக 2 ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட் ஸ்பீட். செட் ஸ்பீடுன்றது மோட்டருக்கு வந்து நம்ம ஸ்பீடை வந்து எவ்வளோ செட் பண்ணுறோம் அதை தான் செட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 0லேருந்து 255 வரையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா செட் ஸ்பீடை வந்து 200ன்னு செட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் நம்மளால் செட் பண்ண முடியும். மோட்டர் வந்து ஆனால் ரன் ஆகாது. ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு ஃபங்க்ஷன் ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகாது. ரன்லேயே ரன் ஃபார்வர்ட், ரன் பேக்வர்ட், ரன் ரிலீஸ். ரன் ஃபார்வர்ட்னா மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரன் ஆகும். ரன் பேக்வர்ட்னா மோட்டர் வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். ரன் ரிலீஸ்னால் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த 2 ஃபங்க்ஷன் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் மோட்டார் டிரைவ் யூஸ் பண்ணி எந்த மோட்டரை வேணாலும் எந்த டைரெக்ஷனில் இல்லாட்டி எந்த ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக 4 மோட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் செட்டப் மேலே #include அப்படின்னு கொடுத்துட்டு afmotor.h அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிடுறோம். லைப்ரரி ஃபைல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் அவுட்புட் வரும். லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணாட்டி உங்களுக்கு எரர் காமிக்கும். ஒன்ஸ் டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு af.dcmotor அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மோட்டார் 3ன்னு செட் பண்ணிடுறோம். ஏன்னா மோட்டரை வந்து நம்ம வந்து 3rd பின்னில் தான் கனெக்ட் பண்ணோம். நீங்கள் சப்போஸ் 4th பின்னில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 நீங்கள் டைப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மோட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோட்டர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு மோட்டருக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். வாய்ஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. வாய்ட் லூப்பில் தான் நம்ம வந்து டைப் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா motor.set speed அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். செட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 200ன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ மோட்டரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 200ன்னு செட் பண்ணியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா motor.runன்னு கொடுக்குறோம். இதில் ப்ராக்கெட்டில் ஃபார்வர்டுன்னு கொடுக்குறோம். அப்போ மோட்டர் வந்து ஃபார்வேர்டில் ரன் ஆகும். அதுவும் டிலேன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துரும். 2 செகண்ட்ஸ் டிலே கிடச்சிட்டு மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரன் ஆகும்.
அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோட்டார் டாட் ரன் ரிலீஸ்ன்னு குடுத்துடுறோம். டிலே பார்த்தீங்கன்னா 1 செகண்டுன்னு குடுத்துர்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோட்டார் டாட் ரன் ரிவர்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, டிலே 2 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துர்றேன். அப்போ வந்து 1 செகண்ட் ஸ்டாப் ஆயிட்டு, மறுபடியும் மோட்டார் வந்து ரிவர்ஸ்ல வந்து ரொட்டேட் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் டாட் ரன் ரிலீஸ் அப்படின்னு குடுத்துட்டு 1 செகண்ட் டிலே குடுத்துறேன். இதே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, செலக்ட் போர்ட்ல போய் உங்க போர்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வெரிஃபை குடுத்து பார்க்குறேன். வெரிஃபை குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா காமிக்கும். இப்போ வெரிஃபை வந்து குடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எரர் காமிக்குது. இதில பார்த்தீங்கன்னா, மோட்டார் டாட் ரன் ரிவர்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஆனா, மோட்டார் டாட் ரன் ரிவர்ஸ் வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மோட்டார் டாட் ரன் பேக்வர்ட் அப்படின்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வெரிஃபை குடுத்து பார்க்குறேன். மறுபடியும் எரர் வந்துச்சு. அந்த இடத்துல செமிகோலன் போடல. அதனால செமிகோலன் போட்டு வெரிஃபை குடுத்தோம்னா, வெரிஃபை வந்து ஆயிருச்சு. கடைசில பார்த்தீங்கன்னா, போர்டுக்கு வந்து ப்ரோகிராம் அப்லோட் பண்ணிறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகுது. மோட்டர் பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோகிராம் பண்ணோமோ, அதே மாரி தான் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல வந்து ரன் ஆகும். 1 செகண்ட் ஸ்டாப் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2 செகண்ட்ஸ் பேக்வர்ட்ல வந்து ரன் ஆகும். அதாவது ரிவர்ஸ்ல வந்து ரன் ஆகும். ப்ரோகிராம்ல நீங்க ஏதாச்சும் எரர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் மூலமா தான் பவர் வந்துட்டுருக்கு. இப்ப நம்ம எக்ஸ்டர்னலா பவர் குடுக்கணும்னா, இந்த டெர்மினல்ல வந்து பவர் குடுத்துக்கலாம். பவர் குடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே எல்லோ கலர்ல ஒரு ஜம்பர் ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிசி மோட்டார் யூஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி புரோகிராம் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, அது கூடயே இன்னொரு டிசி மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணி, எப்படி அவுட்புட் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரோகிராம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அங்கங்க கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. M3ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, M4ல வந்து இன்னொரு மோட்டர் கனெக்ட் பண்ண போறோம். அதனால அந்த டெர்மினல்ல இருக்க ஸ்க்ரூவ வந்து லூஸ் பண்ணிருங்க. லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒயர இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ணிட்டு அத பார்த்தீங்கன்னா, மோட்டர் 1ன்னு சேஞ்ச் பண்ணிறணும். அப்புறம் பின் பார்த்தீங்கன்னா, 4த் பின்ல கனெக்ட் பண்ணோம். ஃபோன் வச்சு குடுத்துட்டோம். அப்புறமா மோட்டர் செட் ஸ்பீட வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். செட் ஸ்பீடு நீங்க ஸ்பீட மாத்தணும்னா மாத்திக்கலாம். மோட்டர் 1ன்னு அங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப ரன்ன பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே மாரி காப்பி பண்ணிட்டு, கீழ வந்து மோட்டர் 1ன்னு சேஞ்ச் பண்ணிறணும். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, மோட்டர் 1 சேஞ்ச் பண்ணணும். டிலே வந்து ஒரு டைம் போட்டா போதும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் ரிலீஸ வந்து காப்பி பண்ணிட்டு, அதே மாரி மோட்டர் 1ன்னு போட்டுட்டு ரிலீஸ் குடுத்துடுறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழயும் அதே மாரி பண்ணணும். நீங்க ஸ்பீடு ஒவ்வொரு மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப இதில 200ன்னு வச்சுட்டு, அதில 250ன்னு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோட்டர் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப்புறம் ஃபார்வர்டுக்கு பதிலா ரிவர்ஸ்ன்னு குடுத்துருக்கலாம் ஒரு மோட்டரு. நீங்க உங்க கிரியேட்டிவிட்டில நீங்க புரோகிராம் பண்ணி, உங்களுக்கு அவுட்புட் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் காமிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதையும் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. புரோகிராம் வந்து அப்லோட் பண்ணிடலாம் போர்டுக்கு. போர்டுக்கு புரோகிராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி புரோகிராம் பண்ணோமோ, அதுக்கேத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டும் வருது. செட் ஸ்பீட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மோட்டர் வந்து 100, இன்னொரு மோட்டர் 200, இன்னொரு மோட்டர் 255 இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மோட்டருக்கு ஒவ்வொரு செட் ஸ்பீட் வச்சுட்டு, மோட்டர வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 மோட்டருமே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்ட்ல ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோகிராம் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு மோட்டர் ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்ட்லயும், இன்னொரு மோட்டர் ரிவர்ஸ்லயும் செட் பண்ணிட்டு, அப்படி வந்து நீங்க வந்து புரோகிராம் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க கிரியேட்டிவிட்டி தான். நீங்க எப்படி புரோகிராம் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா.